தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு கேள்வி ஒரு பதில் பகுதிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய கேள்வி: இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என இயேசு யாரிடம் சொன்னார்? ஏ. மத்தேயுவிடம் சொன்னார். பி. சகரியாவிடம் சொன்னார். சி. அல்பேயுவிடம் சொன்னார். டி. சகையுவிடம் சொன்னார். இதற்கு சரியான பதில் டி. சகையுவிடம் சொன்னார். இந்த பதிலுக்கான ஆதார வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னாக்கா, சகேயு குள்ளமான மனுஷன். இயேசு கிறிஸ்து அந்த வழியா வரான்னு தெரிஞ்ச உடனே இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்காக காட்டத்தி மரத்துல ஏறான். சகையுவோட மனசு அறிஞ்ச இயேசு கிறிஸ்து அந்த மரத்தின் கீழே நின்று, சகையுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டுல தங்க போறேன்னு சொல்றாரு. சகையு அந்த ஊர்ல வரி வசூல் பண்ற ஆளா இருக்கிறான். எல்லாராலும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறான். இயேசு தன்னோட வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல சகையு சொல்றான், ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு நான் தரேன்னு சொல்றான். யார் இடத்துலயாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாலாத்தினா திரும்பி தரேன்னு சொல்றான். அப்போ இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. இயேசு அவனை பார்த்து, நீ குற்றவாளி, தப்பு செய்யற, நீ பாவம் செய்யறன்னு சொல்லவே இல்லை. இயேசு வந்த உடனே அவன் மனம் திரும்புறான். எப்படி சூரியன் வந்த உடனே பனி விலகி போதோ, வெளிச்சம் வந்த உடனே இருள் விலகி போதோ, இயேசு நம்ம இல்லத்திலும் உள்ளத்திலும் வந்த உடனே நம்ம கிட்ட இருக்க எல்லா தீய பழக்கங்களும் விலகி போயிடும். இதே போல நாம் அனைவரும் இயேசுவின் வெளிச்சத்தினால சுத்திகரிக்கப்படுவோமாக. ஆமென். God bless you.